உங்களுக்கு என்னைக்காவது இது ஃபீல் ஆயிருக்குங்களா? எல்லா விஷயத்தையும் கரெக்ட்டா பண்ணிட்டுருக்கீங்க. பார்த்து, பார்த்து பண்ணிட்டுருக்கீங்க. அப்படி இருந்துமே, நல்லா டிஸ்க் பிரேக்க அழுத்தி புடிச்ச மாரி வாழ்க்கை அங்கேயே நின்னுட்டுருக்கு. ஒரு 1/2 இன்ச் நகருவனா அப்படின்ற மாரி நம்ம கூட போராடிட்டு இருக்கு. இது மாதிரியான ஃபீலிங்ஸ் உங்களுக்கு எப்பயாவது வந்திருக்குனா, இன்னைக்கான பதிவு கண்டிப்பா அதுக்கான ஒரு சொல்யூஷனா இருக்கும். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா 2 பசங்க இருக்கிறாய்ங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு ஒத்துமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்கூல்லயே படிச்சாய்ங்க. ஒரே காலேஜ்லயே வந்து படிச்சாய்ங்க. அதுக்கப்புறம் ஒரே ஆஃபீஸ்லயே வேலை பார்த்தாய்ங்க. 2 பேரும் ஒரே மாரியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காய்ங்க. அப்போ 2 பேரும் ஒரே மாரி தானே வாழணும். ஆனா அப்படி வாழல. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமா ஹாஸ்பிட்டலுக்கே மொய் வச்சுக்கிட்டே இருக்கான். எவ்வளோ சம்பாதிக்கிறானோ அதுல பாதி ஹாஸ்பிட்டலே தின்னுடுது. 2வது இவ்வளோ சம்பாரிச்சுமே கடன்ற ஒரு விஷயம் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கு. என்ன பண்ணாலும் அடுத்த இன்ச் அவனோட வாழ்க்கை நகர மாட்டிருக்கு. பட் அவன் கூடவே படிச்ச இன்னொரு ஒரு நபர் சொன்னேன் பார்த்தீங்களா? அவன் ஹேப்பியா இருக்கான். ஆளும் நல்லா ஃபிட்டா இருக்கான். நல்லா ஹெல்த்தியா இருக்கிறான். ஃபினான்ஷியலும் செம்ம ஸ்டேபிளா இருக்கிறான். பட் நம்ம ஆளு பார்த்தீங்கன்னா, நல்லா பொங்கல ஊற வச்ச மாரியே பொத பொதன்னு ஆயிட்டாரு. என்ன பண்றது? ஏது பண்றதுன்னே தெரியல. ஸோ அவருக்கே ஒரு இன்செக்யூர் வருது. சரி ஓகே. இவன நம்ம வாட்ச் பண்ணுவோம். இவனும் நம்ம கூட தானே எல்லா விஷயத்தையும் பண்ணான். இவன் வாழ்க்கை மட்டும் எப்படி மாறுச்சு? அப்படின்ற மாரி விஷயத்த அவன் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சு என்ன பண்றான்னா, காலையில 9 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் நம்மாளையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான். என்னென்னலாம் பண்றான், என்னென்னலாம் பண்ணல எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறான். புதுசா எதுவுமே பண்ணல. அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே தான் அவனும் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருந்தும் இவனோட வாழ்க்கை எப்படி இவ்ளோ மேம்பட்டுருக்கு? நம்மளோட வாழ்க்கை ஏன் மேம்பாலத்திலேயே நின்னுட்டு இருக்கு? அப்படின்ற மாரி இவன் பயங்கரமா யோசிக்கிறான். கடைசியா கையில ஒரு பிரம்மாஸ்திரத்த எடுக்குறான். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் அவன் பண்ணான்னா, கண்டிப்பா அவன் என்ன பண்றான்றத தெரிஞ்சுக்க முடியும். அப்படி என்ன விஷயம்டா அது? அப்படின்ற மாரி நீங்க கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம். அவன்கிட்டயே போய் கேட்டுறது. ப்பு! இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் பண்ணியா? எஸ். அவனுக்கு வேற வழி தெரியல. அதனால அவன்கிட்டயே நேரா போயிட்டு, மச்சான் இந்த மாரி வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து, காலேஜ்லேருந்து இப்ப வேலை வரைக்கும் நம்ம ஒண்ணாவே வந்துட்டோம். எல்லா விஷயமும் நீ பண்ற விஷயம் தான் நான் காப்பி அடிச்சேன். அதனால தான் இவ்வளோ தூரம் வந்தேன். பட் இத தாண்டி என்னால வர முடியலடா. நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றேன். அது என்ன மிஸ்டேக்ன்னு எனக்கு தெரியல. உனக்கே தெரியாம உன்னோட லைஃப்ப அப்சர்வ்லாம் கூட பண்ணி பார்த்துட்டேன். பட் என்ன பண்றேன்னே எனக்கு தெரியலடா அப்படின்ற மாரி சொல்லவும், ஆமா எல்லாரும் முழிச்சுட்டு, எல்லாரும் வேலை பார்க்குற அதே டைம்ல என்ன நீ வேவு பார்த்தனா, உனக்கு என்ன புதுசா கிடைக்க போது? அப்ப எப்படா நான் உன்ன வேவு பார்த்துருக்கணும்? எல்லாரும் தூங்குற டைம்ல நீ என்ன வேவு பார்த்துருக்கணும். நடுராத்திரியாடா? நடுராத்திரி இல்லடா, விடிகாலையில. விடிகாலையில என்னடா பண்ற? விடிகாலையிலயா? மீதி எல்லாரும் தூங்குற நேரத்துல நான் எனக்காக சில விஷயம் பண்ணிப்பேன்டா. அதுதான் நான் எனக்கு குடுத்துக்கிற ஒரு விஷயம். என்னடா விஷயம் அது? டெய்லி எனக்காக நான் 90 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிப்பேன். 19 மினிட்ஸ்னா 19 நிமிஷம் அதானே? டேய் 90 மினிட்ஸ் 90 மினிட்ஸ். ஓ! 90 நிமிஷமா? 90 நிமிஷம் என்னடா பண்ணுவ? நான் 90 3ஆ பிரிச்சுப்பேன் மச்சான். 3 விஷயத்த பிரிச்சு, பிரிச்சு நான் பண்றதால தான் என்னோட வாழ்க்கை மேம்பட்டுருக்கு. ஆனா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உனக்கு வெல்த்னா என்னன்னு தெரியணும். வெல்த்தா? ஆ வெல்த்னா என்னடா சொல்றது? ஒரு பெரிய பங்களா இருக்கணும். அ நல்லா 4, 5 லக்ஸரி கார் இருக்கணும். அதானடா வெல்த்து. ஓ! உன்ன பொறுத்தவரைக்கும் அதான் வெல்த்தா? சரி, இமேஜின் பண்ணிக்கடா. இப்போ உன்கிட்ட ஒரு பெரிய பங்களா இருக்கு. நீ சொன்ன மாரியே 4, 5 காரும் இருக்கு. எல்லாம் உனக்கு குடுத்தாச்சு. இப்ப நீ வெல்த்தியா தானே இருக்க? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? வெல்த்தியா தான் இருக்கேன். சரி ஓகேப்பா. உனக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு கேன்சரு. அதுவும் கேன்சர் 3 ஸ்டேஜ்க்கு போயிடுச்சு. முத்தி போயிடுச்சு. இன்னும் 3 மாசத்துல மூளை வெடிச்சு நீயே செத்துருவ. இப்போ சொல்லு, நீ வெல்த்தியாவா இருக்க? மூளை வெடிச்சு செத்துருவனா? ஏ எப்புட்றா? அது எப்படி இப்ப நான் வெல்த்தின்னு சொல்றது? இல்லடா இது வெல்த்தி கிடையாது. ஆ அப்போ இதுலருந்து உனக்கு என்ன புரியுது? என்ன புரியுதுன்னா, காசு பணம்லாம் வெல்த்தி கிடையாது. இப்படி புரிஞ்சுக்கிட்டியா? சரி. அப்ப வெல்த்தின்னு இப்ப என்ன உனக்கு தோணுது? அதான் மச்சான் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். நம்ம ஹெல்த்தியா இருக்கணும். எந்த ஒரு நோய், எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம உடம்புல இருக்காம இருக்கணும். அதுதானே ரியல் வெல்த். அத தானே சொல்லப் போற. இப்படி புரிஞ்சுக்கிட்டியா? சரி ஓகே. இப்ப இமேஜின் பண்ணிக்கப்பா. நீ நல்லா ஆரோக்கியமா இருக்கிற, ஹெல்த்தியா இருக்கிற, உடம்பு பக்காவா இருக்கு. சூப்பரு. இப்ப சொல்லு நீ வெல்த்தியா? ஆமா. எல்லாம் தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கே. உடம்பு நல்லா இருக்கு. எந்த நோயும் இல்ல. நல்லா திடகாத்திரமா இருக்கிறேன். அப்ப நான் வெல்த்தி தானே? ம். சரி ஓகேப்பா. இப்போ உனக்கு 1,00,00,000 கடன் இருக்கு கூடவே. இன்னும் 1 வாரத்துல திருப்பி கட்டாட்டி, கடன் குடுத்தவனே உன்ன அடிச்சு கொன்றுவான். இப்ப சொல்லு நீ வெல்த்தியா? அட போப்பா! மொதல்ல அப்படி சொன்ன, இப்படி சொன்ன. இப்ப இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்படி வந்து நிக்கிற. அப்ப எதுதான் ரியல் வெல்த்தி? அப்படின்ற மாரி கேட்கிறப்ப, இப்ப அவன் யோசிச்சு சொல்றான். அப்படி சொன்னாலும் இவன் இடிப்பான், இப்படி சொன்னாலும் இடிப்பான். சரி ஓகேப்பா. இப்போ ரியல் வெல்த்னா என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது என்கிட்ட பங்களாவும் இருக்கணும், 4, 5 லக்ஸுரி காரும் இருக்கணும், உடம்பும் ஹெல்த்தியா இருக்கணும், நான் ஃபிட்டாவும் இருக்கணும், நோய் நொடியே இல்லாம இருக்கணும். இதுதானே வெல்த்தி? சூப்பர்.
நல்லா புரிஞ்சுக்கிட்ட. இது எல்லாமே இப்போ உங்ககிட்ட இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்க. பண்ணிட்டேன்ப்பா. இப்போ சொல்லு, நீ வெல்த்தியா? ஆமாப்பா, நீ சொன்ன எல்லா விஷயம் தான் இப்போ என்கிட்ட இருக்கே. நான் வெல்த்தி தானே. சரி, ஓகே. எல்லாம் இருக்கு. உன் சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு உன் கூட யாருமே கிடையாது. நீ ஒரு அனாதை பய. அனாதை பயலா? அம், அப்போ இதுவும் வெல்த்தி கிடையாதா? ஆமாப்பா, இதுவும் வெல்த்தி கிடையாது. சரி, இதெல்லாம் ஓகே. இதுக்கும் அந்த 90 நிமிஷத்துக்கும் என்ன சம்பந்தம்? எஸ், 90 நிமிஷம் நான் எதுக்காக என் வாழ்க்கையில குடுத்துக்கனா, இது எல்லா ஆஸ்பெக்ட்லயும் நான் அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக தான். ஓஹோ! இந்த 90 நிமிஷத்துல என்னப்பா பண்ணணும்? சூப்பர். இப்ப கேட்டியே, இதான் கேள்வி. நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட 30 நிமிஷத்த சைலன்ட்டா உட்கார்ந்துட்டு இருப்பேன். சைலன்ட்டா உட்கார்ந்துட்டு இருப்பேனா, அட மெடிடேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு போப்பா. ஆமா, மெடிடேஷன் பண்ணணும்னு சொன்னா, உடனே அதுல 1008 நொட்ட சொல்லுவீங்க. எனக்கு நெகட்டிவ் தாட் வருது, எனக்கு மண்டைக்குள்ள தாட்டா ஓடிட்டு இருக்கு. அப்பதான் சிம்ரன் திபுதிபுன்னு ஓடிட்டு இருக்கு. நேத்து பார்த்த பாட்டு ஞாபகம் வருது. தலைவர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. தேங்க்யூ அப்படின்னு சொன்ன டயலாக்லாம் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவீங்க. அதனால தான் சைலன்ட்டா உட்காருங்கன்னு சொன்னேன். ஆ, சரி. இது பண்ணா என்னப்பா நடக்கும்? இது பண்ணா என்ன நடக்கும்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியலப்பா. ஆனா இது பண்றப்ப என் லைஃப் கொஞ்சம் கிளியரா இருக்கிற மாரி இருக்கு. முன்னாடி ஏகப்பட்ட விஷயம் என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கும். இப்ப என்ன தேவையோ அது மட்டும் தான் ஓடுது. தேவையில்லாத விஷயங்கள்லாம் வர்றதே இல்ல என் தாட்டுக்குள்ள. ஓஹோ! சரி, அடுத்த 30 நிமிஷம் என்ன பண்ணணும்? அடுத்த 30 நிமிஷம் நம்மளோட உடம்பு வேர்க்கிற அளவுக்கு ஏதாவது வேலை பார்க்கணும். உடம்பு வேர்க்கிற அளவுக்கு வேலையா? காலங்காத்தால வேர்த்து நான் என்னய்யா பண்ண போறேன்? ம். நீ என்ன பண்ணணும்னா, பேசாம ஜாகிங் மாரி போ. ஜாகிங்கா? யோசிச்சு பாரு. இந்த உடம்பு வச்சு நான் ஓடுனா நல்லாவா இருக்கும்? என்னாலலாம் ஓட முடியாதுப்பா. நீ ஏன்பா புரிஞ்சுக்க மாட்ருக்க? ஓட முடியாதா? சரி. ஒரு வெறி நாய் வெறி கொண்டு உன்னை துரத்திட்டு வருது. இப்ப என்ன பண்ணுவ? வெறி நாய் வெறி கொண்டு துரத்துதா? வேற வழி இல்ல, ஓடிதானே ஆகணும். இப்ப மட்டும் வேற வழி இல்லன்னு சொல்றல்ல. அதுவும் உன் லைஃப்க்கும் போடு. வெறி நாய் துரத்துறதுக்கே நம்ம இவ்ளோ ஓடுறோம்னா, வாழ்க்கையில இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம துரத்திட்டு இருக்கு. நாம ஏன் ஓடக்கூடாது? ஓ! அப்படி சொல்ல வரியா? சரி, ஓடுறேன். அடுத்த 30 நிமிஷம் என்ன பண்ணணும்? அடுத்த 30 நிமிஷம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. உன் வாழ்க்கையில என்ன இந்த நிமிஷத்துல நீ கத்துக்கணும்னு நினைக்கிறியோ, அந்த விஷயத்த கத்துக்க ஆரம்பி. ஆ, கத்துக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? அதான் ஸ்கூல்ல படிச்சுட்டேன், காலேஜ்ல படிச்சுட்டேன். இதுக்கப்புறம் என்னப்பா படிக்க வேண்டியிருக்கு? படிப்புனா, நம்ம படிக்கிற ரெகுலர் படிப்பு மட்டும் கிடையாதுப்பா. அத தாண்டுன ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இப்ப நம்ம ஆஃபீஸே எடுத்துக்க. நம்ம ஆஃபீஸ்ல எல்லாருக்கும் வேலை இருக்கா? இருக்கே. திடீர்ன்ட்டு இதுல ஒரு 10 பேர வேலைய விட்டு நிப்பாட்டணும் அப்படின்னு முடிவு எடுத்தாங்கன்னா, யாரு புதுசா கத்துக்காம அரைச்சமாவே அரைச்சுட்டு இருக்காங்களோ, அவங்கள தானே வேலைய விட்டு தூக்குவாங்க. ஆ, ஆமா, அப்படிதான் தூக்குவாங்க. அதுக்கு பதிலா நம்ம துறையில என்னென்ன அப்டேட் வருதோ, அந்த விஷயத்தலாம் தேடி தேடி கத்துக்கிற ஒரு நபர் இருக்கிறாரு. இப்ப அவர வேலைய விட்டு தூக்குவாங்கன்னு நெனைக்கிற? அது எப்படிப்பா தூக்குவாங்க? அவருக்கு தான் அப்டேட்டா இருக்கிறாரு. எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காரே. கரெக்ட். அப்படியே அவன தூக்குனாலும், வெளிய போய் அவனால ஈஸியா ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா அப்டேட்டா அவன் இருக்கான். இந்த வேலை இல்லாட்டி அவனுக்கு 10 வேலை கிடைக்கும். நாம ஏன் அப்படிப்பட்ட ஒரு நபர வந்து லூஸ் பண்ணணுன்ற ரீசன்க்காக அவன வேலைய விட்டு தூக்க மாட்டாங்க. கரெக்ட்டா? கரெக்ட்டுப்பா. அத தான் நான் பண்ண சொல்றேன். நமக்கு என்ன தேவையோ, அத தேடி தேடி கத்துக்கிட்டே இரு. கடைசி வரைக்கும் ஒரு மாணவனா இருக்கிறவன், அவன் மூள அளவுல ஃப்ரெஷ்ஷா இருப்பான். ஒருத்தனுக்கு மூளை ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னா, அவனோட வாழ்க்கையும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். இந்த 30, 30, 30ன்னு சொல்லிட்டு இந்த 3 30 சேர்ந்து இந்த 90 நிமிஷத்த எவன் ஒருத்தன் தான் வாழ்க்கைக்கு குடுத்துக்கிறானோ, அந்த 1 1/2 மணி நேரம் அவன் வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுல சந்தேகமே கிடையாதுப்பா அப்படின்ற மாரி, அவன் ஃப்ரெண்டுக்கு அவன் அட்வைஸ போட்டுட்டு அவன் அங்கருந்து கிளம்பிடுறான். நான் இந்த பதிவுல இருந்து எந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்லயும் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட முறை இத நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். என்னன்னே தெரியல, லைஃப்ல எல்லாமே இருக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாரியே இருக்கும். அது என்னன்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாரி எப்பயாவது உங்களுக்கெல்லாம் ஃபீல் ஆகுதோ, அப்பல்லாம் இந்த விஷயத்த பண்ணுங்க. நீ சொல்ற மாரி இந்த 90 மினிட்ஸ் என்னோட லைஃப்ல குடுத்துக்கணும்னு தான் எனக்கு ஆசை இருக்கு. ஆனா பெர்ஃபெக்ட்டா அந்த 90 மினிட்ஸ எங்க வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்ற மாரி ஏகப்பட்ட பேர் குழம்பிட்டு இருப்பீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்களோட மார்னிங் டைம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. நைட்டு கொஞ்சம் ஏர்லியா வந்து தூங்க போயிடுங்க. அப்பதான் காலையில எழுஞ்சுக்க முடியும். முக்காவாசி பேர் காலையில எழுஞ்சுக்கங்க, காலையில எழுஞ்சுக்கங்க, காலையில எழுஞ்சுக்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, நைட்டு சீக்கிரம் போய் படுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றதே கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணிட்டீங்க. காலையில 5 மணிக்கு எழுஞ்சா மட்டும் தான் உங்களால இந்த 90 மினிட்ஸ உங்களோட லைஃப்குள்ள வைக்க முடியும். சில பேர் 5:30 மணிக்கு எழுஞ்சுப்பீங்க. உங்களுக்கு 7 மணிக்கு மேல தான் ஆஃபீஸ் டைமிங் இதெல்லாம் இருக்குன்னே கூட பார்த்துக்கலாம். ஆனா, நாம நைட்டு 12 மணி வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணிட்டு காலையில 5 மணிக்கு அலாரம் அடிக்குதுன்னா, எழுஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்களே எழுஞ்சுக்க நினைச்சாலும், உங்க கண்ணு கதவ மூடிட்டு "திறப்பனா நானு" அப்படின்ற மாரி டைட்டா புடிச்சு வச்சுட்டு இருக்குமே தவிர, உங்கள கண்ண திறக்க விடவே விடாது. அதே நீங்க ஏர்லியா படுத்துட்டீங்க.
இப்போ காலங்காத்தால 5 மணிக்கு அலாரம் அடிக்குதுன்னா, உங்க கண்ணு பார்த்தீங்கன்னா, டயர்ட்லாம் போயிட்டு, "அட போப்பா விடிஞ்சிருச்சு எழுஞ்சு போய் ஏதாவது பண்ணுவோம்." அப்படின்ற மாரி ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்ணே ஓப்பன் ஆயிடும். உங்க கண்ணு ஓப்பன் ஆயிட்டாலே வயிறு கலக்க ஆரம்பிச்சுரும். அடுத்தடுத்த வேலைக்கு மூளை பிரஸ் ஆயிடும். ஸோ உங்கள அடுத்த கட்டத்துக்கு புஷ் பண்ண அது ஆரம்பிச்சுரும். நாம பண்ற பெரிய தப்பே நைட்டு சரியா படுக்காம இருக்கிறது. ஒரு ப்ராப்பரான டைமிங் நமக்கு இல்லாம இருக்கிறது. சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, "பொரண்டு பொரண்டு படுத்தேன்ப்பா, ஆனா தூக்கமே வரமாட்டிருக்கு." அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாய்ங்கல்ல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான ஃபிக்ஸ்டு டைமிங் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லவே இல்ல. நெறைய பேர் காலையில இந்த டைம்ல தான் எழுஞ்சுப்பேன் அப்படின்ற மாரி ஷெட்யூல் வச்சிருப்பாங்க. எனக்கு என்னப்பா நான் 7 மணிக்கெல்லாம் எழுஞ்சிருவேன். எனக்கு என்னப்பா 5:30 மணிக்கெல்லாம் எழுஞ்சுப்பேன், 6 மணிக்கெல்லாம் எழுஞ்சுப்பேன் அப்படின்ற மாரிலாம் டைமிங் சொல்லுவாங்க. ஆனா நைட் எத்தன மணிக்கு தூங்குவீங்க அப்படின்ற மாரி கேட்டோம்னா, அவன் யோசிப்பான். நைட் எத்தன மணிக்கு தூங்குவானா? சில நாளுக்கு 10:30க்கு தூங்க போயிடுவேன். சில நாளுக்கு 12:30, சில நாளுக்கு Netflixல ஏதாவது படம் பார்த்தோம்னா, அது போகும்பா தம்பி அப்படின்ற மாரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைமிங் சொல்லுவோம். நாம மாத்த வேண்டியது முதல்ல அந்த விஷயத்த தான். நைட்டு படுக்கிற டைம ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த டைம்க்கு ஷார்ப்பா நான் தூங்கிருவேன் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணுங்க. தொடர்ச்சியா அந்த டைம்ல தூக்கம் வருதோ இல்லையோ, நம்ம பாட்டுல ஃபோன தூக்கி ஓரமா வச்சுட்டு போய் படுக்க போயிடுவோம். அப்படி நம்ம தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது ஒரு ஹேபிச்சுவலா ஃபார்ம் ஆயிட்டு, அந்த டைம் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா "இன்னும் ஏன்டா முழிச்சுட்டு இருக்க? தூங்கு" அப்படின்ற மாரி நம்ம மூளையே தூங்குற சைன் குடுத்துரும். அது ஆட்டோமேட்டிக்கா தூங்க போயிட்டாலே, மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சுரும். உங்களோட லைஃப் ஸ்டக் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு இந்த மொமெண்ட் தோணுச்சுன்னா, நீங்க பண்ண வேண்டியது இது மட்டும் தான். உங்களோட லைஃப்ல இந்த 90 நிமிஷத்த டேக் கேர் பண்ணிக்கங்க. இந்த 90 நிமிஷம் உங்களோட வாழ்க்கைய டேக் கேர் பண்ணிக்கும். நீங்க தொடர்ச்சியா இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இதுதான் என்டயர் லைஃப்புமே. என்டயர் லைஃப்க்கு தேவையான எல்லா விஷயத்தையும் காலங்காத்தால அந்த 90 நிமிஷத்திலேயே முடிச்சுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் இருக்கிற லைஃப்லாம் பேரலலா ஏதோ ஒரு சப்போர்ட்டுக்காக தான் பண்ணிட்டு இருப்போம். ஒண்ணு காசுக்காக அந்த வேலைக்கு போவோம். அப்படி இல்லையா வேற ஏதாவது ஒரு விஷயம் என்டர்டெயின்மென்ட்க்காக சில விஷயம் பண்ணிட்டு இருப்போம். இது மாரி தான் இருக்குமே தவிர, கம்ப்ளீட் லைஃப்க்காக நம்ம பண்ண வேண்டியத அந்த 90 நிமிஷத்திலேயே முடிச்சுருவோம். காலங்காத்தாலே வாழ்க்கைக்கான விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டோம்னு வைங்களேன், என்டையரா இருக்கிற பேலன்ஸ் டேயுமே நமக்கு அடிஷனலா இருக்க போற டைம் தான். அந்த விஷயத்த வச்சு நம்மளோட லைஃப்ப நம்ம ஜாலியா வாழ முடியும். ஐ ஹோப் இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நம்புறேன். எல்லா மனசும் ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே ஏங்கி கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவ பத்தியோ, இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா, மறக்காம அத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. உங்களோட லைஃப்லயும் நீங்க ஏதாவது ஒரு மொமெண்ட்ல, "ச்சே! என்னோட லைஃப் ஸ்டக் ஆயிடுச்சுப்பா" அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணியிருப்பீங்கள்ல. அது எந்த மொமெண்ட்? நீங்க எப்படி அந்த மொமெண்ட்லருந்து வெளிய வந்தீங்க? இல்ல வெளிய வரத்துக்கு என்னென்னலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்ற மாரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா, அதையும் கருத்துக்கள்ல வந்து சொல்லுங்க. உங்களோட கமெண்ட் படிக்கிறப்ப மத்தவங்களுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். ச்சே! இவங்க இதுலருந்து வெளிய வந்திருக்காங்களா, நம்மளாலயும் இதுலருந்து வெளிய வர முடியும் அப்படின்ற மாரி ஒரு சின்ன ஸ்பார்க் அவங்களுக்கு வரது உங்களோட வேர்டிங்ஸ்ல இருக்கு. ஸோ உங்களோட கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பல பேரோட வாழ்க்கைய மாத்தும். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும், கருத்தோடும் டெஃபினட்டா நான் வந்து உங்கள சந்திக்கிறேன். உங்கள்ல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இவ்ளோ நேரம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஒரே ஒரு நிமிஷம் பொத்தனாப்புல அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா, என் ஜோலியும் கொஞ்சம் நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும், கருத்தோடும் டெஃபினட்டா நான் வந்து உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான். நான் மட்டும் தான். நன்றி.